இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அம்மா பேச்சை என்னால கேட்க முடியல, ஆனா உங்க பேச்சையாச்சும் கேட்கிறேன். இவனை கண்டுபிடிச்சிருவேன், அதுவும் உங்க வீட்லயே. எப்படி இருக்கும்? இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, மிஸ்டர் மோகன், நான் உங்க வீட்டை சோதனை போடணும். உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? மிஸ்டர் மோகன், நீங்க நிறைய சினிமா பாப்பீங்க போல இருக்க. ஐ மீன், நான் வாரண்ட் வாங்க வெளியே போனேன்னா நீங்க வீட்டுல இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையும் அழிச்சிட மாட்டீங்கல்ல? ஆனா அழிக்கிறதுக்கு இங்க எதுவும் இல்ல. அப்ப என்ன சோதனை போட விடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் யோசிக்கிறீங்க? முதல்ல நீங்க என்ன தேடணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. இந்த வீட்டுல என்ன கிடைச்சாலும் எல்லாமே எனக்கு வேணும். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க வாரண்டோட வந்திருக்கணும்ல. வாரண்ட் இருக்கா? இல்ல. ஒரு வேலை பண்றேன், நான் உங்களோட சீனியர் கிட்ட இதை பத்தி பேசுறேன். என்ன இவரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். கமிஷனர் கிட்ட கூட பேச வாய்ப்பு கொடுக்கிறேன், என் போன கூட கொடுக்கிறேன். பொறுமையின் பலம் இனிமையா இருக்குன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. சோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இனிமையான பழத்தை சாப்பிடுங்க. வீட்டை சோதனை போடுங்க, எல்லார் போனையும் கலெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அட, இதெல்லாம் பண்ணி ஒன்னும் ஆக போறதில்ல. எதுக்கு எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? சோதனை பண்றேன்னு. இன்னும் நிறைய இருக்கு சார், பாத்துக்கோங்க. பேன் பண்ண வெப்சைட்லாம் கூட இருக்கு. ஓகே, சார், இங்க வாங்க. ஏதோ கிடைச்சிருக்கு போல இருக்கே. சார், மொத்த வீட்லயும் இந்த ரூம் மட்டும் லாக் ஆயிருக்கு. கதவு திறங்க. சார், உள்ள ஒரு கபோர்ட் தான் இருக்கு. கபோர்ட் முழுக்க எலி இருக்கு. எலி மொத்தமும் வீட்டுக்குள்ள வந்துட்டு திறக்க வேண்டாம் சார். கொன்னுடுவேன்.
எலி வெளியே வந்தா ஒண்ணுன்னா கொன்னுடுறேன். என் முகத்தை பார்க்கும்போது தைரியசாலி மாதிரி தெரியலையா என்ன? ஆனா நான் ரொம்ப தைரியசாலி. இது வரைக்கும் எத்தனையோ பெருச்சாலிகளை கொன்னு கூச்சிருக்கேன். கதவை நீங்களே திறக்கிறீங்களா இல்ல நானே வலுக்கட்டாயமா உடைச்சு உள்ள போகவா? அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாம நஷ்டமாயிடும். சார், சாவி என்கிட்ட இல்ல. பூட்ட விட. கான்ஸ்டபிள் வந்து பூட்ட விட. மூளை முடுக்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, எங்களை காப்பாத்துங்க. என்ன ஆனாலும் சரி, இவங்க பார்வை அந்த ஃப்ரிட்ஜ் மேல போக கூடாது.